அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மன நிம்மதியும் மனோதிடமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க மனோதைரியம் அதிகம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிதாக யார்கிட்டையும் வம்பு வழக்கு இவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதே போல் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல துலாம் ராசிக்காரங்க முதலிடத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் உங்களுக்கும் ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. எங்கெங்கேயோ போய் நான் வழிபாடுகள் செய்தால் மருத்துவரை பார்த்தா ஆனாலும் எனக்கு அது சரியாகலை அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஜோதிட முறையில் நீங்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற எளிமையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனையோடு எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. திடீர் செலவு கண்டிப்பாக உண்டாகும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கண்டிப்பாக வேகம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடியதா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. எடுத்த காரியத்தில் வெற்றியோடு திரும்பணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. புதனுடைய சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும். அதாவது பிள்ளைகள் படிப்பில் இப்படி இருக்காங்களே நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே போல் பிள்ளைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் இப்போது நிறைய இருக்கு, இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து அதில் இறங்குவது மட்டும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமை கண்டிப்பாக வெளிப்படும். அரசியல் துறையினருக்கு பண வரத்து கண்டிப்பாக கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கலாம். இதே போல் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் இவர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை நீங்கள் பெற்றிருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமாக நன்மை கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விசாகம் 1 மற்றும் 2, 3 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் வேணும். இனிமையான வார்த்தைகளில் பேசுவதன் மூலமாக மற்றவர்கள் மத்தியில் கண்டிப்பாக மதிப்பு கூடும். செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவர்கள் மூலமாக மன சங்கடம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். வாகனங்கள் பயன்படுத்துவதன் போது மிகவும் கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும்.
பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வணங்க காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் மனக்கவலையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதோட உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும். அது மட்டும் இல்லாமல் படிப்படியான சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு செலவு கண்டிப்பாக கூடிதான் இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் கண்டிப்பாக ஆர்வம் உண்டாகும். பாடங்களை நீங்கள் கவனமாக படிக்கிறது இப்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இப்போது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு செயல்லையுமே ஒரு பணங்காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பணம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. யாரையுமே கேட்ட உடனேயுமே பணத்தை கொடுக்கக்கூடாது. நீங்களும் சரிவர எதையும் தெரியாமல் பணத்தை யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் சுமையானதாக தான் இருக்கும். சில இடங்களில் இனிமையானதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பதவி மாற்றம் கண்டிப்பாக வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து தாராளமான பண வரவு உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பிள்ளைகளால் கண்டிப்பாக சிரமங்கள் வரலாம். அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்க போகுது. பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்புகள்லாம் தாமதமாகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும். தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் கலகலப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மன அமைதி ஏற்படும். பெரியவர்களால் ஆசி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்துக்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்கிறதுல ஆர்வம் செலுத்தலாம். கலைத்துறையினருக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினருக்கு திறமை வெளிப்படுத்தி செல்வாக்கை உயர்த்தக்கூடியதாகவும் பெருமை அடையக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக இறங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்கள் கொண்டு வரக்கூடிய காலகட்டம். 2ல் செவ்வாய் இருக்கிறதால சிலருக்கு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட அமையலாங்க. கடை வரவு அதாவது வரவு செலவு எல்லாமே ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கறது நல்லது. புதிய முதலீடுகளை நிதானமாக செயல்படுத்தலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றினுடைய உயர்வுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 4. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் சொல்லலாம். பெருமாளுடைய வழிபாட்டை நீங்கள் தினமும் மேற்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோல் உங்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு பயந்துக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் தைரியத்தோடு முன்னின்று அனைத்தையும் செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.